சரி, இடைப்பட்ட காலத்துல வடிவேலு சில பிரச்சனைகள் எல்லாம் மாட்டினாரு. ஸோ அதிலிருந்து அவர் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாரா? இல்லை, கம்பேக்னா அதுக்குன்னே சொன்ன மாதிரி தான். கம்பேக் வந்துட்டார். அது எப்படி அவர் பயன்படுத்திக்கிற போறாருங்கிறது வடிவேலுடைய கையில் தான் இருக்குது. வடிவேலுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தா ராஜ்கர்னால் அவர் சினிமாவுக்கு கொண்டு வரப்பட்டாலும் கூட அவரை மோல்டு பண்ணது வந்து கமலஹாசன் தான். அதாவது சிங்காரவேலன் ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்தில் கவுண்டமணி செந்தில் அன்னைக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறாங்க. கவுண்டமணி செந்தில் ஒரு படத்தில் இருந்தால் அந்த படத்துக்கு பிஸ்னஸ் வேறு. அப்படி படங்களில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் பண்ணுறாரு வடிவேல். அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு கமலஹாசன். அப்போ என்ன பண்ணுறா கமலஹாசன் இவரை கெஸ்ட் பண்ணுறாரு. இந்த பையன்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இப்போ புதுசாக பண்ணுறான், பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னாரு. அடுத்து தேவர் மகன் படம் பண்ணுறாரு. தேவர் மகன் படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை தயார் பண்ணுறாங்க. முதலில் இந்த படத்துக்கு டேரக்டராக இருந்தவர் வந்து கமலஹாசன் தான் டேரக்டர். கதை திரைக்கிறது வசனம் டைரக்ஷன். கடைசி நேரத்தில் பரதனை வந்து டைரக்ட் பண்ணார். அப்போ என்ன பண்ணுறாருனா, இந்த பையன்ட்டு ஏதோ திறமை இருக்குது, இவனை பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு கமல் வந்து அது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்த வடிவேலை வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தேவர் மகன் படத்தில் படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஒரு இசக்கின்னு ஒரு கை இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் ஒரு பெரிய வெயிட்டான கேரக்டர். ஒரு பக்கம் கமலஹாசன், ஒரு பக்கம் சிவாஜி கணேசன். பிரமாண்டமான தேவர் மகன் படத்தில் ஒரு வெயிட்டான ஒரு ரோலை நம்பி கொடுத்தார். அதை வந்து கமல் அவருக்கு தெரியும், யார்கிட்ட என்ன வேலை வாங்கணும், யார்கிட்ட என்ன இருக்குன்னு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி வடிவேலுக்கு அந்த படத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதற்கு பிறகு தான் வடிவேலுடைய நம்பி வடிவேலு வேறு கேரக்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அவருடைய லைஃப் வருது. அதற்கு பிறகு உச்சத்துக்கு போயிட்டார். வடிவேல் டேட் இருந்ததுன்னா அன்றைக்கி அந்த படம் அந்த ஷூட்டிங் இல்லைனா ஷூட்டிங்கை போவேனாங்கிற அளவுக்கு ஒரு நாள் பேஸு, ஆஃப் டே சம்பளம் அப்படிங்கிற மாதிரி, மீட்டர் வெட்டிங்கிற மாதிரி அந்த மாதிரியான உச்சத்துக்கு போனார் வடிவேல்.